வணக்கம். வி3 சேனலின் 24 கேரட் கேஷ் ஃபார் கோல்ட். நான் கோகுல்நாத் கந்தசுவாமி. இந்திய தர நிர்ணய ஆணையம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற நகை கடைகளில் ஹால்மார்க் இல்லாத நகைகளை சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. பட்டியல் 1ல் பார்த்தீங்கன்னா டெல்லி, பாம்பே, சென்னை, ஹைதராபாத் போன்ற நகரங்கள்லேருந்து நகைகளை எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பிஏஎஸ் தரத்தில் இல்லை அப்படின்னு, அதாவது 91.6% நகை இல்லைன்னு டெல்லியில் 80%, மும்பையில் 86.6%, சென்னையில் 73.3%, ஹைதராபாத்தில் 100% தரம் தாழ்ந்த நகையாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அந்த நகைகளில் தங்கத்தோட தரமானது 91.6% இல்லை, அதுக்கும் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படிங்கிறது இதுக்கு முந்தின வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து அதுக்கான காரணங்களை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. 916 தரத்தில் செய்யப்பட்ட ஒரு நகை, அதை ஸ்கின் டச் பார்த்தீங்கன்னா வரக்கல்லில் உரசி பார்த்தாலும், எக்ஸ்எஃப்ஆர் ஸ்கேனிங் மிஷினில் வச்சு பார்த்தாலும் 91.6% தான் இருக்கும். ஆனால் அதோட மெல்ட்டிங் டச் பார்த்தீங்கன்னா 83% இருக்கும். 83% எப்போ குறையும் அப்படின்னா, அதோட மெல்ட்டிங் ராடில் இருக்கிற தங்கத்தோட தரம் குறையும் போது இந்த மெல்ட்டிங் டச்சும் குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் நமக்கு நகை வாங்கும்போது இந்த ஸ்கேனிங் மிஷினில் வச்சு காட்டுறாங்க, நமக்கு 91.6% அப்படின்னு காட்டுது. இதே நம்ம தங்கம் விற்க போகும்போது மெல்ட்டிங் டச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விலை கம்மியாக கொடுக்குறாங்க. அதனால தான் மத்திய சர்க்கார் எல்லா நகை கடைகள்லையும் ஹால்மார்க் போட்ட நகைகளை மட்டும்தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துகிறாங்க. இதில் ஸ்கின் டச்சும் பார்த்திங்கன்னா 91.6% இருக்கும், மெல்ட்டிங் டச்சும் பார்த்திங்கன்னா 91.6% இருக்கும். நகைகளை வாங்கும்போது கண்டிப்பாக அதில் ஹால்மார்க் முத்திரை இருக்கான்னு பாருங்கள், ஹெச்யூஐடி நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்கள், பில்லை கண்டிப்பாக கேட்டு வாங்குங்க. இதை எதையுமே நம்ம செய்யலைன்னாக்கா நாளைக்கு இந்த நகையை மாற்றிட்டு வேறு புது நகை வாங்க போகும்போதோ இல்லை இந்த நகையை கேஷாக கன்வெர்ட் பண்ணும்போதோ எல்லா நஷ்டமும் நமக்கு மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.